வணக்கம். செல்வகுமாரின் மே மாத வானிலை ஆய்வறிக்கை 2026 ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். மே மாதம் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், மீண்டும் ஒரு அப்டேட். அதாவது ஏற்கனவே நாம் சொன்னதுதான், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கையும் வெப்பம் 30 டிகிரிக்கு மேல் இருக்கு. 30 டிகிரி பரவலா இருக்கு. கேரளா மற்றும் தமிழ்நாடு இலங்கை கரையோரத்தில் 31 டிகிரி ஆங்கங்கையும் இருக்கு. கேரள கடலோரம் தமிழ்நாட்டின் மற்றும் இலங்கை கடலோரத்தில் 30, 29 டிகிரி என்று இருக்கிற காரணத்தினால கேரளாவில் 31, 30 இருக்கு பரவலா. ஒட்டுமொத்த குஜராத் வரைக்குமே 28, 29 இருக்கு. 27 குறைந்தபட்சம் பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கு. கொல்கத்தா வரைக்கும் 28 ஆகிவிட்டது. இனிமேல் 29, 30 என்ற நிலைக்கு உயரும் வலுவான நீரோட்டம் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கு. ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சூழ்ந்து கொண்டிருந்த கடல் நீரோட்டம் தற்பொழுது இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடையில வெப்பத்தை சற்று கூடுதலாக்கி கொண்டிருக்கு. இருந்த போதிலும் ஏற்கனவே சோமாலி அருகே உயர்த்தியது இப்போ சுமத்ரா அருகே உயர்த்தி கொண்டிருக்கு. இருந்தாலும் இது தொடர்ச்சியா இப்படியே இருக்காது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய வெப்பமே சுமத்ரா முதல் சோமாலியா வரைக்கும் 30 டிகிரி இருக்கு. ஆக நிலநடுக்கோட்டிலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு இந்திய பெருங்கடலும் வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே பசிபிக் பெருங்கடல் எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது பசிபிக் பெருங்கடல் எல்லினோவா இருந்தானே, அது லானினோவா இருந்தானே, கண்டிப்பா அது லானினா தான் இப்போ வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் லானினாவிலேயே இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் அதிகரித்திருக்கும். வலுவான நிகழ்வுகள் ஜப்பான், சீனா, தாய்வான், ஹாங்காங், அதாவது சீனாவோட ஹாங்காங் மற்றும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வலுவான நிகழ்வுகள் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலையும் இருக்கு. இருந்த போதிலும் வங்கக்கடல் வெப்பமும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பசிபிக் பெருங்கடல் நிகழ்வும் வரும். வங்கக்கடலுக்கும் தனியாக நிகழ்வு உருவாவதற்கு ஜாதகம் இருக்கு. அடுத்தபடியா தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நீராவியை, வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கடற்பகுதியிலிருந்து வெப்ப நீராவியை, கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றுவதற்கு கடல் வெப்பம் மிகுந்திருக்கிற காரணத்தினால இனிமேலும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் என்பதனால கேரள, கர்நாடக பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் வட உள் மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக தான் இருக்கு. வங்கக்கடலையும் நிகழ்வு அடிக்கடி உருவாகும், அரபிக்கடலையும் உருவாகும். வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேச பகுதிகளில் உருவாகும். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் லட்சத்தீவு, கேரளா, அப்படியே பாகிஸ்தான் வரைக்கும் உருவாகும். இந்த ஆண்டு சிறப்பு அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால வெப்பம், அதாவது நிகழ்வுகள் உருவாகி மழை தருவதற்கும் தென்மேற்கு பருவக்காற்று நீராவியை அதிகம் கொண்டு வந்து ஏற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கோடை மழையை பொறுத்த வரைக்கும் மே மாதம் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிகழ்வு உருவாகி வரக்கூடிய மே மாத 10 தேதிக்குள்ளர கேரளா மற்றும் லட்சத்தீவு, கர்நாடகா மற்றும் கோவா பகுதியை நோக்கி நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏமன், ஓமன் பகுதிக்கு போவதற்கு வாய்ப்பு குறைவு. காரணம் என்னன்னா, அங்கே உயரழுத்தம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே நிகழ்வு இந்திய கரையோரம் வருவதற்கு மே மாதம் வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக வங்கக்கடல்லையும் சுமத்ரா அருகே உருவாகி இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி அந்தமான் போய் ஆந்திர பிரதேசம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது சாதாரண நிகழ்வாக உருவாகி தமிழ்நாடு நோக்கி வந்தால் நல்ல மழைப்பொழிவையும் தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அரபிக்கடல் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டது கேரளா, கர்நாடகா, கோவா மற்றும் லட்சத்தீவிற்கு மழைப்பொழிவை தரும் வகையில் மே மாத முற்பகுதி நிகழ்வு வர இருக்கு. மே மாத முற்பகுதியில் வங்கக்கடல் நிகழ்வு வருமா அல்லது வந்து விலகுமா அல்லது அப்பாலே செல்லுமாங்கிறது ஆய்வில் இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த வாரம் அடுத்த வாரம் முற்பகுதிக்குள்ளர அதை உறுதிப்படுத்திடலாம் மே மாத நிகழ்வை. மே மாதத்துல இடிமின்னல் மழை இருக்கு. மே மாதத்துல இப்ப இருக்கிற வெப்பத்தை விட குறைவாக இருக்கவே வாய்ப்பு இருக்கு.
அதிகபட்ச வெப்பம் 105 106 எப்பயாவது போகும்னு சொன்னோம். அதுதான் போயிருக்கு. புரியுதுங்களா? 104 பெரும்பாலும் இருக்கும். 105 எங்கேயாவது இடத்துல 106 போகலன்னா அதுதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 107 டிகிரி எல்லாம் போகல. 40, 41, 41.5 டிகிரி செல்சியஸ் தான் போயிட்டு இருக்கு. வட இந்தியாவில் தான் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இங்கே தான் 42, தெலுங்கானாவுக்கு வடக்கு தான் 42, 43 டிகிரி ஃபாரன்ஹீட் எல்லாம் போயிட்டு இருக்கு. வங்க கடலோரம் உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கு. மேற்கே கண்டிப்பா உயர்ந்திருக்கு. அதுவும் வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு பிறகு குறையும். தேர்தல் நாள்ல எல்லாம் குறைஞ்சிருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு வரப்போகிறது. இந்த மாத ஏப்ரல் இறுதி வார இறுதி நாட்கள்ல எல்லாம். மே மாதமும் மழை இருக்கு. மே மாத வெப்பம், அதாவது அக்னி எல்லாம் அதிக வெப்பமா இருக்குமோ அப்படிங்கிற அச்சப்பட தேவையில்லை. புழுக்கமும் வியர்வையும் தான் அக்னி காலத்துல அதிகமா இருக்கும். வெயில் வந்தாலும் இதே 105 106 டிகிரி சில நாட்கள் போகும். அச்சப்பட வேண்டாம். புரியுதுங்களா? ஆகவே மழை மே மாதத்துல இருக்கு. இடிமின்னல் மழையும் இருக்கு. நிகழ்வு மழை இருக்கு. நிகழ்வு காலம் எது? அரபிக்கடல் நிகழ்வு எப்பொழுது? வங்கக்கடல் நிகழ்வு எப்பொழுது? எங்கே வரும்? இவையெல்லாம் தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இன்னொன்னு, தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழையாக தமிழ்நாட்டிற்கு மிகச்சிறப்பாக கொடுக்கும். ஏன்னா வெயில், நிறைய பேர் கேட்குறீங்க கேள்வி, செப்டம்பர் வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்குமாமே, அப்படின்னா என்ன சாகுபடி பண்றது? குறுவை சாகுபடி பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இதெல்லாம் போட்டு குழம்பி போய் கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் எனக்கு சொல்வதற்கும் எனக்கு அச்சமா இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரே நிலையில நீங்கள்லாம் இருப்பதில்லை. அதனால தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம், என்னுடைய அறிக்கை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். தெரியுதுங்களா? இதை திரும்ப திரும்ப நான் சொல்லலை. ஏற்கனவே பலமுறை இப்போ கூட சொல்லிட்டு தான் முடிச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்துக்குங்க. வடகிழக்கு பருவமழை கண்டிப்பா இந்த வருஷம் அதிகம். ஏன்னா இப்பவே 30 இருக்கு தமிழ்நாட்டை ஒட்டி, 31 இருக்கு கேரளா ஒட்டி, தமிழ்நாடு ஒட்டி, இலங்கை ஒட்டி. இது எல்லாமே இனிமேலும் வெப்பம் உயர்ந்துட்டு தான் இருக்கும். சூரியன் குத்துக்கதிர் ஜூன் மாதம் வடக்கு போயிட்டு மறுபடியும் தெற்கு திரும்பி வரும்பொழுதும் ஆகஸ்ட்ல உயரும். ஆகவே இதெல்லாம் வடகிழக்கு பருவமழை காலத்துல நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் வலுவா இருக்கிற வெப்பமா இருக்கிற காரணத்தினால, தென்னரை கோளமும் வெப்பமா இருக்கிற காரணத்தினால இந்த வரக்கூடிய எம்ஜிஓ வரும்பொழுது, எம்ஜிஓ அடிக்கடி வரும். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல எம்ஜிஓ அடிக்கடி, மேடம் ஜூலி ஆக்சிஜன் அடிக்கடி வரும். ஏன்னா வெப்பம் அதிகமா இருக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கல் தென்னரை கோளத்துல. ஆகவே இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் வங்கக்கடலே வலுவாக உருவாகி நல்ல மழை பொழிவை தரும். அது வடகிழக்கு பருவமழை என்பது மிகுதிக்கு மிகுதியா இருக்கு. கடந்த ஆண்டு எதிர்பார்த்தோம், ஆனா பல மாவட்டங்கள்ல பெய்தது. வலுவான நிகழ்வு இலங்கையெல்லாம் கடுமையா பாதிச்சுது. உங்களுக்கு வரலாறு காணாத வெள்ளம் இலங்கையில் ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அப்படியே நூல் இடையில தப்பித்தது என்னலாம். அப்படி இருந்த பொழுது கூட நம்ம வலுவான நிகழ்வு, வலுவான மழை தரும்னு சொன்னோம். இலங்கை எப்படி தலைகீழாக புரட்டி போட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டும் வடகிழக்கு பருவமழை அதிகம் இருக்கு. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்க. தொடர்ந்து புரிதல் வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப 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 முக்கியம் இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து புரிதல் கொண்டு தனக்கு தன்னுடைய இதுவரைக்கும் நீங்கள் நம்முடைய இணைந்திருந்த வானிலையரோட இணைந்திருந்த அந்த அறிவையும் அதோட கிடைக்கப்பட்ட தகவலை பற்றி தானும் ஒரு முடிவெடுப்பதில், ஒரு சிந்திப்பதில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.